அண்மை செய்தி. கோவில்களில் ஆடல் பாடலுக்கு உடை கட்டுப்பாடு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடை கட்டுப்பாடு வகுத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதற்கு உடை கட்டுப்பாடு வகுத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அதற்கான உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு உடை கட்டுப்பாடானது வகுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆடல் பாடலுக்கு அனுமதியை கோரிய வழக்கு தொடர்பாக இந்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் உரைக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த உடை கட்டுப்பாடு என்னென்ன விதிமுறைகளை வகுத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை? வணக்கம் தனலட்சுமி. கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆடல் பாடலுக்கு அனுமதி கோரிய வழக்கில் ஆடல் பாடலுக்கு என உடை கட்டுப்பாடு வகுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வளப்பக்குடியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், வளப்பக்குடியாகிய எங்கள் கிராமத்தில் உள்ள தேரடி கருப்பசாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். இதில் வரவூர் காவல் நிலைய ஆய்வாளர் அனுமதி வழங்க மறுத்துள்ளார். இதற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணை செய்த நீதிபதி இந்த உத்தரவில் பல கட்டுப்பாடுகளை விதித்து தெரிவித்துள்ளார். இதை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் ஆணோ பெண்ணோ எவ்வித ஆபாச ஆடைகளும் அணியக்கூடாது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மனதை கெடுக்கும் வகையில் இரட்டையர்த்த பாடல்களை பாடுவதை ஏற்றுவதை பண்ணக்கூடாது. மேலும் சாதி மற்றும் சமூகத்திற்கிடையே வெறுப்புகளை தூண்டும் வகையில் பாட்டுகள் இருக்கக்கூடாது. நிகழ்ச்சியில் நடனமாடும் கலைஞர்கள் உடை, இடுப்பு, தொடை, மார்பு, கால்கள் ஆகியவை வெளிப்படுத்தப்படும் விதமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு என்று ஆடை கட்டுப்பாட்டை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. ஆண் கலைஞர் பைஜாமா அல்லது வேஷ்டி சட்டை அணிந்திருக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.